கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, பிரதமர் மோடி போன்ற அரசியல் தலைவர்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இல்லை எனவும், குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் மற்றும் தங்களது குழந்தைகளை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க துடிப்பவர்கள்தான் இந்தியா கூட்டணியில் உள்ளார்கள் என்றும் ஆவேசமாக பேசியுள்ளார். ஏக்தா யாத்திரை இங்கிருந்து ஆரம்பித்தாங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பிரதமராக நம்முடைய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு 2047 முடியும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற வேண்டும். அதற்காக மூன்றாவது முறை மறுபடியும் நாம் நீங்கள் வாய்ப்பளிக்க தயாராக வந்திருக்கின்றீர்கள். இது போன்ற அரசியல் தலைவர் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லைங்க. குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி. மக்களே என்னுடைய குடும்பம், 142 கோடி இந்தியர்களே என்னுடைய குடும்பம் என்று சொல்லி மோடியின் குடும்பமாக, மோடியின் பரிவாராக, மோடியினுடைய தம்பிகளாக, மோடியினுடைய தங்கைகளாக இங்கே வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இந்த யாத்திரை மிக முக்கியமான யாத்திரை. விக்சித் சங்கல்ப் யாத்திரை அடுத்த 25 ஆண்டுகளுக்கான கனவோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, 400 என்கின்ற நம்முடைய இலக்கு ஒரு வெறும் வாய்ச்சொல் கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்து உங்களுடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது 400 என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது இந்திய மக்களுடைய உணர்வு. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்திடத்திலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து 370க்கும் மேற்பட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.